ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல்ல எல்லாருக்கும் பிடிச்ச குட்டி குட்டி மினி பீஸா தாங்க பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பீஸா டோ ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு 1/2 கப் பால் எடுத்து வச்சிருக்கேன். வார்ம் பண்ணிக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. இப்போ பால் ஆட் பண்ணிக்கலாங்க. பால் நல்லா வார்ம் ஆகணுங்க. பால் வார்ம் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட் மாவு வந்து பிசைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுங்க. ஹீட் பண்ண இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்பூனு ஈஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் சுகர் எடுத்து வச்சிருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஈஸ்ட்டும் சுகரும் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 15லேருந்து 20 நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். பாருங்கம்மா, ஈஸ்ட்டு நல்லா ஆக்டிவேட் ஆயிருக்கு. சரியா எனக்கு 20 நிமிடம் ஆயிருக்குங்க. 2 பல்லு பூண்டு துருவி வச்சிருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு சால்ட் எடுத்திருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்க எந்த கப்பில் பால் எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேங்க, ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிசைஞ்சுக்கலாங்க. பிசையும் போது இப்படி தாங்க இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி டோ ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் தெளிச்சுக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் வாட்டர் தெளிச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி டோ ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் எல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ கிச்சன் ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றிக்கோங்க. டோ வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ 2 கப்பு மைதா மாவுக்கு 1/2 கப்பு பால், 1/4 கப்பு வாட்டரு சரியா போச்சுங்க. மாவு இந்த மாதிரி தெரியுங்க, ஈஸ்ட் போட்டிருக்கிறதுனால தான். இந்த பீஸா டோ வந்து கையில் ஒட்டாத மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க, சாஃப்ட் ஆகுற வரையும். சாஃப்ட் ஆன பிறகு இப்படி எடுத்து டக்கின் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா டக்கின் பண்ணிட்டு ஒரு பேஷனில் வச்சிடுங்க. அவ்வளோதாங்க, பீஸா டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, பண்ணி விட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணி 1லேருந்து 1.5 மணி நேரம் மூடி வைத்துருங்க. இப்போ 1 மணி நேரம் போல ஆயிருக்கு. அதற்குள்ளேயே நம்ம பீஸாக்கு தேவையான சாஸ் ரெடி பண்ணிடலாம். பீஸா சாஸ்க்கு இந்த டொமேட்டோ ரொம்ப பெருசா இருக்கிறதுனால நான் 1 எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட மீடியம் சைஸ் டொமேட்டோ இருந்தா 2 அல்லது 3 எடுத்துக்கோங்க, சரியா இருக்கும். இப்போ கொஞ்சமா ஆனியன், 2 சில்லி எடுத்துருக்குறேங்க. இப்போ இதெல்லாம் ஒரு குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிடலாங்க. விசில் போட்டுக்கலாம். ஃப்ளேம் ஆன் பண்ணிடலாங்க. 3 விசில் விட்டுடலாங்க. விசில் வரத்துக்குள்ளேயே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் டாப்பிங் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. 3 விசில் ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிருக்கு. குக்கர் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடலாங்க. வா, எவ்வளோ சூப்பராக நைஸாக டொமேட்டோலாம் குக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது டொமேட்டோவில் இருக்கிற ஸ்கின் வந்து பீல் ஆஃப் பண்ணணும். பாருங்கள், நல்லா குக் ஆகிருக்கு. இந்த மாதிரி எடுத்துடலாம். இதெல்லாம் நல்லா கூல் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு பிளெண்டரில் போட்டு தான் கிரைண்ட் பண்ண போகிறோம். காரம் வந்து வேண்டான்னா மிளகாயில் இருக்கிற விதைகள் எல்லாம் எடுத்துடலாங்க. நான் இப்போ அப்படியே தாங்க அரைக்க போகிறேன். பிளெண்டரில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸ்வீட்னஸ்க்காக 1 ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேங்க. கூடவே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதாங்க, பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணியாச்சு. பிளெண்ட் பண்ணுறதுக்கு வாட்டரை தான் ஆட் பண்ண வேண்டாங்க. தக்காளியில் இருக்கிற வாட்டரே சரியாக போகும். நெக்ஸ்ட்டு சாஸ் ரெடி பண்ணுங்க. அதற்கு ஒரு பேன் வச்சிருக்கிறேன். ஹீட் ஆயிடுச்சு. 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டுங்க. ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. 2 பல்லு பூண்டு துருவி வச்சிருக்கிறேன், ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் கசூரி மேத்தி வச்சிருக்கிறேன், ஆட் பண்ணிக்கலாம். அது மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. 1 மினிட் விடலாம். 1 மினிட் ஆயிடுச்சுங்க. ஃப்ளேம் சிம் பண்ணிட்டு இந்த கிரைண்ட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளேம் மீடியமில் வச்சுக்கோங்க. இந்த சாஸ் ஒரு 3 மினிட்ஸ் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லே. பாருங்க, இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வரும்போது ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்க, நம்மளுடைய பீஸா சாஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பீஸா டாப்பிங்க்கு வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஸ்பினாச் எடுத்திருக்கேன். 3 கலர் கேப்சிகம் எடுத்திருக்கிறேன். எல்லோ, கிரீன் அண்ட் ரெட்டு 3 கலருமே 1 கப் ஆகிற அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேங்க. டொமேட்டோ 1, ஆலிவ்ஸ் 5 எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனியன் கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. பீஸாவுடைய மெயின் இன்க்ரீடியன்ட் சீஸ் 1 கப் எடுத்து வச்சுருக்காங்க. நான் டாப்பிங்ஸ்க்கு இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கலாங்க. இப்போ சரியாக 1.5 மணி நேரம் ஆயிருக்குங்க. பீஸா டோ
செக் பண்ணிடலாம். வா, டபுள் தமாக்கா மாதிரி டபுள் ஆயிருக்கு பாருங்க. இப்போ எடுத்து ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், டோ வந்து கையில் ஸ்டிக் ஆகாத கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. இழுத்து கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், டோ நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம கையிலே இப்படி ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணோம்னா எக்ஸ்டெண்ட் ஆகுங்க பீஸா டோ. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கையிலேயே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஷேப் வந்துடுங்க. இந்த திக் கன்சிஸ்டன்சிக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கினீங்கன்னா சரியாக இருக்குங்க. மினி பீஸா கட்டர் இருந்தால் அதை வச்சு கட் பண்ணிக்கோங்க. இல்லையானாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி வச்சு ஜென்டலாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கனாலே கட் ஆகிடும். அவ்வளோதாங்க, கட் ஆகிடுச்சு. இப்போ மீதம் இருக்கிறத எடுத்துடலாம். பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. வேணும்னா மாவு கொஞ்சம் கீழே டஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய பீஸாலாம் கட் பண்ணி வச்சிருக்கு. ஓரங்களை லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மினி பீஸாலையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள், எல்லா மினி பீஸாலையும் ப்ரெஸ் பண்ணியாச்சு. ஃபோக் வச்சு இந்த சென்டர் பார்ட்டெல்லாம் குத்தி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கேஸ் ரிலீஸ் ஆகி சூப்பராக வேகுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய மினி பீஸா டோ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேன் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க. நம்மளுடைய பேனு ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கு. பேனு ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுக்கலாம். பீஸா டோவை ஆட் பண்ணிக்கலாங்க. பீஸா டோலாம் ஆட் பண்ணியாச்சு. ஃப்ளேம் வந்து லோலே இருக்கட்டுங்க. 1 மினிட்க்கு குக் ஆகட்டும். இப்போது நம்மளுடைய பீஸா டோலாம் ஆஃப் குக் பண்ணி தாங்க எடுக்க போகிறோம். அதனால ஒரு பக்கம் 1 மினிட்டு குக் ஆனால் போதுங்க. மினிட் ஆயிடுச்சுங்க. அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். எல்லாமே திருப்பி போட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள், எல்லாமே திருப்பி போட்டிருக்கு. இந்த பக்கம் 1 மினிட் குக் ஆகட்டுங்க. பாருங்கள், 1 மினிட் ஆகிடுச்சு. எடுத்துடலாங்க. பாருங்கள், நெக்ஸ்ட் பேட்சை ஆட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி குக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. நம்மளுடைய மினி பீஸாலாம் ரெடி ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டாப்பிங் பண்ணணும். இப்போ டாப்பிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பீஸா சாஸு ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லா பீஸாலையும் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள், எல்லா பீஸாலையும் பீஸா சாஸு அப்ளை பண்ணியாச்சு. சீஸ் அப்ளை பண்ணிக்கலாங்க. எல்லா பீஸாலையும் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறாங்க. வெஜிடபிள்ஸ் டாப்பிங் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்பினாச் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஆனியன் வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு கேப்சிகம் வச்சுக்கலாங்க. மேலே சீஸ் கொஞ்சம் வச்சுக்கலாங்க. ஆலிவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, டாப்பிங் முடிஞ்சிடுச்சு. நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தா பீஸாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு 5 to 7 மினிட்ஸு க்ளோஸ் பண்ணி லோ ஹீட்லேயே விட்டுடலாங்க. 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். சர்விங் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட்டு பேட்ச்சு ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், பேட்ச் குக் பண்ண மாதிரி குக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மினி பேன் பீஸா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது ஐபிஎல் நடந்துட்டுருக்கிறதுக்கு ஈவினிங் டைமில் டிவி முன்னாடி ஃபேமிலியோட இந்த மினி பீஸா செய்து வச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். குட்டீஸ்களும் சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், அடியில் ஃபுல்லாக க்ரன்ச்சியாக இருக்குது, சீஸியாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். ஈட் ஹெல்த்தி லீவ் ஹெல்த்தி. நம்ம சேனல் இருந்தால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Bye bye. See you in next video. Thanks for watching.